ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இன்னொரு வாட்டி என்கிட்ட வச்சுக்காது. அடுத்த வாட்டி பார்க்கும்போது உடம்புல உயிர் இருக்காது. பொனாட்டி விட்டது ஒன்று தப்பாக போச்சு. அடுத்த வாட்டி விடவே மாட்டேன். இவனுங்க ஏன் இப்படி அடிச்சுக்கிறானுங்கன்னு இந்த கதையில பார்க்கலாம் வாங்க. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இவனும் அவனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு ஒன்றுனா அவன் வருது, அவனுக்கு ஒன்றுனா இவன் வருதுன்னு இப்படியே இருந்தாங்க. இவங்க 2 பேருமே வேற வேற ஊருக்காரங்க. அதெல்லாம் ஒரு நாள் வர வரைக்கும். அந்த ஒரு நாள் வந்துச்சு. இந்த 2 பேர் ஊருக்கு நடுவில் இருக்க ஒரு ஓப்பிச்சு. அப்போ இவங்க பேசிட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் மறுபடியும் ஒரு நாள் திரும்ப பார்த்துருவாங்க. அப்போ என்ன நடந்ததுன்றதை இந்த கதையில் பார்க்கலாம். சே, வெறுப்பு வேற அடிக்குது. யாரும் இல்லை, கிரவுண்டில் போய் பார்க்கலாம். சே, இங்கேயாச்சும் யாராச்சும் இருப்பாங்களான்னு பார்த்தா இங்கேயும் யாரும் இல்லை. சரி, உள்ளே போய் பார்க்கலாம். டே தருணே, பால் வாங்கிட்டு தாண்டா வருது, எடுத்து போடுறா. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கே 2-3 பால் தான் வருது. அதுக்குள்ளே எடுத்து போட அதை போடுறானுங்க வேற. இவன் தருண் தானே? டே தருணே. யார் இவன் நம்மள கூப்பிடுறான்? டே இங்க வாடா. யாருன்னே தெரியல. இவன் நம்மள கூப்பிடுறான். தருணே, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. எங்கடா இருந்த? ஆமாண்டா, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நீ எங்கடா இருந்த? நாடா டே ஆளே மாறிட்ட. என்னடா வீட்டில் நல்லா இருக்காங்களாடா? நீ எப்படா இருக்க? மச்சான் சொல்றா. மச்சான், நீ தானே வந்து bowling பண்ணணும். டேய், நீ அவனோட அடியாள் தானே? யாரோட அடியாள் இவன்? அவன் தாஸோட அடியாள்ரா. நானே தாஸோட அடியாள் தான். என்னது, நீயும் அவனோட அடியாளா? நானே தாஸோட ரைட் தான். என்னடா சொல்ற? நீ தாஸோட ரைட்டா? டேய், அவன் எங்க அப்பாவை கொன்னவன்டா. தாஸ் அடிப்பட்டவரே இல்லடா, ரொம்ப நல்லவர்ரா அவரு. டேய், தாஸ் கூட அதெல்லாம் சேராதுடா. இப்பதான் இப்படி இருக்கான், ஃபர்ஸ்ட்லாம் ரவுடிடா. டேய் அப்பெல்லாம் சொல்லாதடா, ரொம்ப நல்லவர்ரா அவரு. 1000 தான் இருந்தாலும் அவன் கூட சேராதுடா. அவன் ரொம்ப கெட்டவன்டா. டேய் நீ அப்பெல்லாம் சொல்லாதடா. நீ நான் சொல்றது கேப்பியா மாட்டியா? முடியாது. என்னடா இவங்க நேரமா சொன்னாரு, துரோகி மாதிரி பண்ண போடா. யார் மேல கை வைக்கிற? ஏன்டா பேசுனே வெட்டி வச்ச? உன் மேல கை வச்சா விட்டுருவா மச்சான். டேய் 1000 தானே என் ஃப்ரெண்டா அவன். நான் சொல்ல கேட்க மாட்டேன். என் கண்ணிலே முடியாது, துரோகி. துரோகியாக விட்டு போறேன். போடா அந்த பக்கம். சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்க எடுத்தான், காத்தோட சித்த வச்சா ரிங்கா ரிங்கா. என்ன மூஞ்சி ரொம்ப பிரைட்டா இருக்கு. இந்த செருப்பு வேற. மழை போய் சாப்பிடணும், பசிக்குது. என்ன இவன் கோலராட்ட உட்காந்துருக்கான்? என்னடா கோவமா உட்காந்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியும்டா, ஹாப்பியா இருக்கியா கோவமா இருக்கியான்னு. இதான் ஒன்றும் இல்லை சொல்கிறேன்ல. எதனால சொல்றான், உனக்குள்ளே வச்சுக்காதடா. முதல்ல நீ அக்காரு. சொல்றான். நான் தாஸோட. என்னது தாசை பாத்தியா? அங்கேயே அவன் கதையை முடிக்க வேண்டியது தானே. முதல்ல நான் சொல்றதை கேளலாம். என்னடா நீ சொல்றது கேட்கணும்? தாசை தப்பிக்க விட்டு படா. நான் சொல்றதை கேளலாம். சொல்லு. நான் முதல்ல அந்த அக்காரண்ணா சொல்றா. நான் தாசப்பால தாஸோட ஆளை பார்த்தேன். அவனாச்சும் பார்த்தால பிடிச்சி கேட்க வேண்டியது தானே தாஸ் எங்கன்னு. நான் அவனும் வண்டி பார்க்கல, கூட தருண் வந்தா பார்த்தேன். தருண் யாரு? உன் சின்ன வயசு ஃப்ரெண்டு தானே? ஆமா, நான் தாஸோட அடியாள் கூட பார்த்தேண்ணா. என்னடா சொல்ற? ஆமா, நான் தருண் தாஸோட ரைட்டா. அவன் எப்போ தாசோட பேசுறான்? தரலண்ணா. கேட்டா தாஸ் நல்லதும் சொல்றானா. அவன்கிட்ட சொல்லிக்கலாம்ல ஃபர்ஸ்ட் தாஸ் எப்படி இருந்தானே.
எவ்வளோ சொல்லி பார்த்தேண்ணா அவன் கேட்குற மாதிரி இல்லைண்ணா. சரி விடு, கவலைப்படாத. தாஸை பற்றி கண்டிப்பாக ஒரு நாள் தெரியும். ஆனால் இப்படி பண்ணால் நினச்சி விட பாலண்ணா. சரி விடு, என்னைக்காவது ஒரு நாள் தாஸ் மாட்டுவான்ல, அப்போ பார்த்துக்கலாம். அப்போ தெரியும் தாஸ் யாருன்னு. அப்போ தருண் உன் கூட நிற்பான். சரிண்ணா. ஆமா, இப்போ நம்ம எங்க போறோம்? கோயிலுக்குடா. ஆமா, இப்போ நம்ம எதுக்கு கோயிலுக்கு போறோம்? சும்மா தான்டா. சும்மா போறதுக்கு வீட்ல இருந்துக்கலாம்ல. இல்லடா, இந்த கோயிலுக்கு நான் வாரம் போவேன்டா. வாரம் போறதுக்கு என்னென்ன கூட்டணும்ல? சும்மா தானே இருந்தால் தான் கூட்டிட்டு வந்தேன். சும்மா தானே, உனக்கு தெரியுமா? ரொம்ப நடிக்காதடா, மூடிட்டு வாடா. மச்சான், காலொலி கொஞ்ச நேரம் உட்காந்து போலாம் வா. ஆமா, நீங்க ஒருத்த அச்சான்ல, அவன் யாரு? யாரு? ராகவனா? ராகவன் யாரு? அதான்டா, நீங்க அச்சான் பாத்தியா? அவன் பேர் தான்டா ராகவன். ஓ, அவன் பேர் தான் ராகவனா? ஆமாண்டா. சரி சொல்லு, அவன் யாரு? டேய், அவன் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ரா. என்னது, சின்ன வயசு ஃப்ரெண்டா? ஆமாண்டா, அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா. எப்படி உனக்கு ஃப்ரெண்டானா? அதான்டா, நான் இருந்த ஊருக்கும் பக்கத்துல இருந்து இருக்கும் ஒரே ஸ்கூல் தான்டா. ஸ்கூல்ல தான் நான் போய் ஃப்ரெண்டானோம். ஓ அப்படியா? அப்பயா நீங்க 2 பேரும் ஒண்ணா இல்ல? டேய், அது ரொம்ப பெரிய கதைடா. என்ன கதை? அதான்டா, அந்த 2 ஊருக்கும் ஒரே ஸ்கூல் இந்த மாதிரி ஒரே கோயில் இருந்துதுடா. கோயிலா? ஆமாண்டா, கோயில் பிரச்சனை 2 ஊரும் பிரிஞ்சிச்சுடா. அதனால தானே நாங்களும் பிரிஞ்சிட்டோம். ஓ அப்படியா? அதுக்கப்புறம் அவனை தேடி போயிருக்கலாம்ல. அவன் தேடலாம் தான் பார்த்தான், ஆனால் அவனை எங்கே போய் தேர்னு விட்டுண்டா அவனை. ஆனால் ஒரு நல்ல ஃப்ரெண்டா நாங்க. அப்பயா உன் அச்சான்? எனக்கு கேத்தலடா, ஆனால் தாஸ் அவங்க அப்பாவை கொண்டான்னு சொல்கிறான். ஆமாண்டா, அதான் அவன் சொல்லினே இருந்தான். தெரில, என்னன்னு பார்த்துப்போம் விடு. சரி வா, வீட்டுக்கு போகலாம். போலாம். படிக்குது, கிரௌண்டுக்கு போலாமா? என்னம்மா எப்படியா உட்காந்து இருக்கான்? இன்னுமாடா அதே நினைச்சுன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. கிரௌண்டுக்கு போலாம், வாடா. நான் வரலண்ணா. அதே நினைச்சு லூஸ் ஆயிடா, வாடா போலாம். வராலண்ணா, நான் வரலண்ணா. கிரௌண்டுக்கு போலாம். நீ வெளியே போலாமா? எங்கடா? எல்லாம் தாராதடா. வணக்கண்ணா. வணக்கம். தாசனை ஃபோன் பண்ணுறா. சொல்லுங்கண்ணா. எங்க இருக்க? கிரவுண்டு கிட்ட கோயிலாண்டு இருக்கண்ணா. உனக்கு கோபியை தெரியுமா? தெரியும்ண்ணா, இப்போ கூட பார்த்தவனே. என்னது, இப்ப பாத்தியா? ஆமாண்ணா. கொடுக்க வேண்டிய காசு இன்னும் தரல. ரொம்ப நாளா கண்ணிலே மாட்ட மாட்டேங்கிறான். அவனை நீ இப்ப பாத்துன்னு சொன்னல? ஆமாண்ணா, இப்போதான் இங்கே போகிறான் அவன். என்னது, இங்கதான் போறானா? அவன் இன்னும் காசு தரல. அவனை நீ அங்கதானே பார்த்தேன்னு சொன்னேன். அவனை பிடிச்சி காசு கேளு. அப்படி தரலன்னா இங்க கூட்டுவான். என்னடா ஆச்சு? டேய் கோபி புடி. டேய் கோபி. டேய் கோபி. டேய் கோபி நில்றா. ஒரு அரை கிரவுண்டு வேற கூட்டணும் வந்துட்டாரு. டேய், அது தருண் தானே? டேய் நில்றா, டேய் கோபி, டேய் நில்றா கோபி. நமக்குள்ள அவனை காணும். தருண் யார தருத்துறான்? என்னடா பண்ற? சி வா. நான் பிரச்சனையா இருக்கும். எது தருத்துறான்? அவன் ஒண்ணுமே இல்லை, என்னத்தடா பாக்குற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, வானா போலாம். டேய் நில்றா. டேய் கோபி. தாசன் காசு தரணும், எடுத. நான் 2 நாள் தந்துடுறேண்ணா. அதெல்லாம் இல்லை, நீ இப்பயே தந்தாவணும் எனக்கு. நான் ஒரு 2 நாள் தந்துடுறேண்ணா. ப்ளீஸ் தாசனை சொல்லுங்க. சரி விடு, உன்னை பார்த்தாலும் பாவமாவது. தாசன் நான் கேட்டு பாக்குறேன். அண்ணா, அவன்கிட்ட இப்போ காசு இல்லையா? 2 நாள் வச்சு தரானா? நானே போய் எனக்கு வாங்கி தரேண்ணா. ஓகேண்ணா. தாசன் கிட்ட பேசிட்டேன். 2 நாள் கழிச்சு வந்தீங்க, எனக்கு தந்து. தேங்க்ஸ்ண்ணா. 2 நாள் கழிச்சு உங்கள் ஏரியாவில் வந்து தரேண்ணா. சரிடா, உனக்காக பேசுறேன். 2 நாள் வச்சு மறக்காம கொடுத்துரு. ஐயோ சரி, நான் 2 நாள் கழிச்சு தரேண்ணா. போயிட்டு வரேன். சரிடா, வாடா மேடம், போகலாம்.